ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸி மெத்தடில் நான் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக நான் பிஸ்கெட் செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நாட்டு சர்க்கரையை நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை கப்பு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டர் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர், நெய் ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அரை கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் கோதுமை மாவு ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி ஓவனில் செய்ய போகிறது கிடையாது, கடாயில் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு ஸ்டீல் ஸ்டாண்டு வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. இது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து. இப்போ பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குது பார்த்திங்களா, அதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துக்கூடாது, நம்மளுக்கு பிஸ்கெட் பிடிக்கிற அளவுக்கு சேர்த்துக்கினா போதும். நீங்கள் ஓவனில் சேர்த்துருந்தா 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா திரட்டுற அளவுக்கு நல்லா கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப லூஸாக பிசைஞ்சிடாதீங்க. இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் பட்டர் தடவி வச்சுருக்கேன். இப்போ நல்லா ரவுண்டு ஷேப்பாக பண்ணி அந்த தட்டில் அடிக்கலாம். கேப் விட்டு அடிக்கோங்க, ஏன்னா பிஸ்கெட் கொஞ்சம் உப்பி வரும். கரெக்டாக 30 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். பிஸ்கெட் பேக் சைடு பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். அதான் கரெக்டான ஸ்டேஜ். இதே மாதிரியே எல்லா பிஸ்கெட்டையும் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் வச்சிடலாம். நல்லா 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஸ்டவ் பற்ற வச்சு நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா கோல்டன் கலரில் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ஆற வச்சிடலாம். சூடாக இருக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஒரு 2 ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகிடும். இப்போ உடச்சி காட்டுறேன். நார்மலாக பிஸ்கெட் இருக்குமே அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கோதுமை மாவில் பண்ணியிருக்கோம், பேக்கிங் சோடாலாம் எதுவும் போடலை. அதனால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி ஹெல்த்தியும் கூட. நீங்களும் கண்டிப்பாக இந்த பிஸ்கெட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.